ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்தோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான ரீவால்யூஷன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஓவராலாக எப்படி வந்திருக்கு, என்சி வந்திருக்கா இல்லை பாஸ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூனா என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான ரீவால்யூஷன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எக்ஸாம் முன்னாடி வந்துருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முன்னாடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மந்த் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களோட ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இப்போ செக் பண்ணியிருப்பீங்க. மெஜாரிட்டியாக நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவரலாக ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்சி தான் நிறையா வந்திருக்கு. பாஸ் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதாவது உங்களோட மார்க்ஸில் வந்து சேஞ்சும் ஆகிருக்கு. ஸோ நோ சேஞ்சஸ்னும் வந்திருக்கு. ஸோ செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 65%, பாஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35% வந்திருக்கு. சில மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா அரியரான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீவால்யூஷன் போட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இல்லை. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அது போக வந்து அடிஷ்னலாக மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா என்சி தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் 18 மேலே தான் வந்து லாஸ்ட் டேட்டாக அப்ளை பண்ணியிருப்பீங்க, ரீவால்யூஷனுக்குரிய லாஸ்ட் டேட்டாக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 டேஸ்க்குள்ளே வந்து 29th மே, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஒரு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் வந்து என்சி வந்திருக்க மாதிரி சொன்னீங்க, நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்சி வந்திருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது இந்த ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ன்ட்டு. ஸோ இந்த ரிவ்யூனா என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஐபிஎல் இல்லாட்டி கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அம்பையர் வந்து டெசிஷன் கொடுத்தோன்னே அது வந்து நாட் அவுட்டோ இல்லை அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் அம்பையருக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த டைமில் தேர்ட் அம்பையர் வந்து டிசிஷன் பண்ணி உங்களுக்கு அதை மாற்றலாம், இல்லாட்டி வந்து அதே டிசிஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் அப்படி தான் உங்களுக்கு ரீவால்யூஷனில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாலும் இப்போ இந்த டைம் வந்து இந்த ரீவால்யூஷன் ரிசல்ட்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆனால் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1 வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. 5 PM போர்ட்டல் க்ளோசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய சர்க்குலர் வந்து எந்த நோட்டிஃபிகேஷனாக வரல. ஆனால் போன டைம் வந்து ரிவ்யூ ரிசல்ட்டுக்குரிய அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட பேமெண்ட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து போன இதில் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் எவ்வளோன்னு தெரில, மெஜாரிட்டி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிவ்யூ அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த ரிவ்யூவில் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வந்துருச்சு, ரீவால்யூஷனில் வராதது ரிவ்யூவில் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 3000 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் நீங்கள் மார்க்ஸ் வரும், இன்னும் வந்து ரீவால்யூஷனில் எனக்கு லைட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரிவ்யூனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து என்சி வந்திருந்தாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கணும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.